வெண்ணையளைந்த குணுங்கும் விளையாடு புழுதியும் கொண்டு திண்ணென இவ்விரா உன்னை தேய்த்து கிடக்க நான் ஒட்டேன். எண்ண குளிப்பழங்கொண்டிங் எத்தன போதும் இருந்தேன். நன்னலறிய பிரானே நாரணா நீராடவாராய். பெரியாழ்வார் தன்னை யசோதையாக நினைத்து கொண்டு கண்ணனை நீராடுவதற்கு அழைக்கிறார். பெரியாழ்வார் பாடியது பிள்ளைத்தமிழ். பெரியாழ்வார் திருமொழி என்ன அதற்கு பெயர். ஆழ்வார்களிலே இவர் 7ஆவதாக பிறந்தவர். ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்தவர். ஆனி மாசம் சுவாதி நட்சத்திரத்திலே இவருடைய அவதாரம். பகவானுடைய வாகனமாகிற கருடனுடைய அம்சமாகவே இவ்வாழ்வார் பிறந்தார். இவருடைய அரும் புதல்விதான் ஆண்டாள். ஆழ்வார் தன்னையே யசோதையாக நினைத்து கொண்டு கண்ணனுக்கு நீராட கூப்பிட்டது, பூச்சூடியது, காப்பிட்டது, கோல் கொண்டு வரச் சொல்லி அழைத்தது, காக்கையை வரவழைத்தது, அவன் எம்பெருமானை தொட்டிலிட்டு ஆட்டியது, தளர்நடை நடந்தது, தவழ்ந்தது, இப்படி ஓரொரு பருவத்தையும் பெரியாழ்வார் அனுபவித்து 10 பாடல்களாக பாடியுள்ளார். இவ்வாழ்வாருடைய சிறப்பே கண்ணனுடைய அனைத்து சேட்டிதங்களையும் அனுபவித்தார் என்பது. அவ்வாழ்வார் கண்ணனை நீராட அழைக்கும் போதுதான் இப்படி பாடுகிறார். வெண்ணை அளைந்த குணுங்கும் விளையாடு புழுதியும் கொண்டு. பகவான் புழுதி அழைகிறான். புழுதி போக வேண்டும், உடம்பு பரிசுத்தமாக வேண்டும், கண்ணனை நீராடுவதற்கு வா என்று யசோதை கூப்பிடுகிறாள். கண்ணன் மறுக்கிறான். புழுதி அடைந்த பொன்மேனி காண பெரிது முகப்பன். நான் குளிச்சுட்டு வர்றதை விட குளிக்காமல் இருக்கிறது இன்னும் அழகா இருக்கா பாத்தியா? தாயே, என் உடம்போ கருப்பான உடம்பு, அதுல பொன்னிறமான மண்ணு துகள்கள், மண்ணு பொடி ஒட்டி கொண்டிருக்கின்றன. பொன்னு கருப்பிலே பொன் துகள்கள் ஒட்டி கொண்டால் எவ்வளவு அழகா இருக்குமோ, அதே போல என் உடலில் பொன் துகளை போலே தூசி ஒட்டின்னு இருக்கு. அது எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? ஆகையால் நான் குளிச்சுட்டு நிற்கிறத விட குளிக்காமல் இருந்தா தான் இன்னும் அழகு என்று கண்ணன் கூறினான். யசோதா பதில் சொல்றார், வாஸ்தவந்தான், நீ கருப்பா இருக்கிறத விட பொன்ன போல இருக்கிற தூசி ஒட்டின்னு இருக்கிறது இன்னும் நன்னாத்தான் இருக்கு. ஆனால் நாளைக்கு எல்லாரும் என்ன கேலி பேச மாட்டார்களா? குளிக்கிறதுக்கு கூட தெரியாமல் பிள்ளைய வளர்த்திருக்கிறாள், ஊர்க்காரர்களும் கேலி பண்ணுவார்கள். உனக்கு கல்யாணம் பண்ண போறச்சே வருகிற நாட்டு பெண் நப்பின்ன பிராட்டி கேலி பண்ணுவாள். இப்படி குளிக்க தெரியாத பிள்ளைய வளர்த்திருக்காளே மாமியார் என்று கூறலாம். காண பெரிது முகப்பன் ஆகிலும் கண்டால் பழிப்பர். பார்ப்பவர்களெல்லாம் கேலி பேச மாட்டார்களா? நான் எத்தனையும் இல்லாதார் நப்பின்னை காணில் சிரிக்கும். உனக்கு வேணா வெட்கம் இல்லாத இருக்கலாம், எனக்கு வெட்கமா இருக்கு. கண்ணனே நீராடுவதற்கு வா என்ன ஆழ்வார் கூப்பிடுகிறார். கண்ணனோ வர மறுத்தான். இப்படி நீராடாமலே பெருமை பெற்றவர்கள் உண்டு. கடந்த நாள் சந்திக்கும் போது ஸ்நானம் பண்ணுவதனுடைய இன்றியமையாமை, நீராடுறது எவ்வளவு நன்மை பயக்கும்ங்கிறத சொன்னேன். கூடவே ஒண்ணு சொல்லியிருந்தேன், குளிக்காமலே இருந்து பேரெடுத்தவர்கள் ஆறார். முதல் தலைவர் கண்ணன் தான். அவர் குளிக்கணும்னு நினைச்சதில்லை, குளிக்காட்டா இன்னும் நன்னாக இருக்கிறாராம். இதே விஷயத்தை பெரியாழ்வாருடைய திருக்குமாரத்தி ஆண்டாள். ஆண்டாள் கண்ணனை ஆசைப்பட்டாள், கண்ணனையே கணவனாக வரித்தாள். கண்ணனும் கல்யாணத்துக்கு சம்மதித்து விட்டார். பெரியாழ்வாரும் சரி கண்ணனுக்கே கொடுப்போம் என்று சம்மதித்து விட்டார். பெரியாழ்வாரும் அந்தணராக பிறந்தவர், சிறந்த ஆச்சார சீலர். காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் ஆச்சாரத்தில் அனுஷ்டானத்தில் ஒண்ணு கூட குறைய விட மாட்டார். அது குளத்துக்கு போய் நீராடுறதுல இருந்து ஒண்ணு தீட்டு துப்பல் படாது இருக்கக்கூடிய வஸ்திரம் ஆடைய அணிந்து கொள்றதுல இருந்து 12 திருமண்காப்பு, துளசி, திருமணி தாவடங்கள் எல்லாத்திலையும் ஆச்சாரத்திலே சரியா இருக்கக்கூடியவர் பெரியாழ்வார். அன்னப்பறவை எப்படி நடையில வசத்தியோ அதே போல பெரியாழ்வாரும் நன்னடத்தை உடையவர். இவ்வளவு ஆச்சாரத்தோட மாமனார். ஆனா மாப்பிள்ளை எப்படி இருக்கார் பாருங்க. பரந்தண்ணிலிருந்து குளிக்கிறதுக்கு கெஞ்சணும். குளிக்கவா குளிக்கவான்னு கெஞ்சினாலும் வராத மாப்பிள்ளை. ஆனா குளிப்பதிலேயே காலத்தை கழிக்கிற ஆச்சாரசீலரான பெரியாழ்வார். மாமனாருக்கும் மாப்பிள்ளைக்கும் ரொம்ப ஒத்து போறது இல்லையோ, இருந்தாலும் என்ன பண்றது? பெண் ஆசைப்பட்டு விட்டாள், பெரியாழ்வார் ஒத்துனுட்டார். கல்யாணம் களை கட்டி விட்டது, மேடை போட்டாச்சு. வாரணமாயிரம் சூழவலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்னெதிர் பூரண பொற்குடம். பொற்குடம் வச்சிருக்கா, தோரணம் நாட்டப்பட்டது. எங்கும் நெடுவரை தோரணம் நாட்டி
பெருமான் உள்ளே எழுந்தருளுகிறார். அதிரப்புகுத கனா கண்டேன் தோழி நான் மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டெங்கும் அதிரப்புகுத கனா கண்டேன். ஆண்டாள் நாச்சியார் திருமொழி என்று 143 பாசுரங்கள் பாடியுள்ளாள். அதில் ஒரு 10 பாசுரங்கள் வாரணமாயிரம் சூழவலம் செய்துன்னு வரும் பாசுரம். பல பேர் பெண்ணுக்கு இன்னும் கல்யாணமாகவில்லை, பிள்ளைக்கு திருமணம் ஏதோ தட்டி தட்டி போகிறது, இந்த கஷ்டம் இருக்கிறவாள்லாம் நாச்சியார் திருமொழி, ஆண்டாள் பாடிய நாச்சியார் திருமொழி, அதுல வாரணமாயிரம்ங்கிற 10 பாசுரங்கள். இதை தினப்படி முடிந்த அளவுக்கு சொல்லி கொண்டு வந்தோம்னால், ஒரு தடவை சொல்லுங்க, 2 தடவை சொல்லுங்க, 10 தடவை சொல்லுங்க, எத்தனை சொல்ல முடியுமோ சொல்லிட்டு வந்தால், பெண்ணே சொல்லலாம், பிள்ளையே சொல்லலாம், நடக்கணும்னு ஆசைப்படுபவர்கள் சொல்லலாம், சொல்லி கொண்டு வந்தால் நல்ல கணவன் கிடைப்பான், நல்ல மனைவி கிடைப்பாள். இதற்கு உரையாசிரியர் பெரியவாச்சான் பிள்ளை அந்த சுவாமி அழகான ஒரு கருத்தை எழுதியிருக்கார். வாயு நன்மக்களை பெற்று மகிழ்வரே ஆயனுக்காக தான் கண்ட கனாவினை வேயர் புதுவை வில்லிபுத்தூர் கோன் கோதை. கோதை சொன்ன 10 பாசுரம். ஈரைந்தும் வல்லவர் வாயு நன்மக்களை பெற்று மகிழ்வரே. இந்த 10 பாடலை விடாமல் சொன்னீர்களானால் உங்களுக்கு என்ன பயன் கிடைக்கும்னு சொல்றேன். இத பெரியாழ்வார் பாடினது, ஆண்டாள் ஏற்றுக்கொண்டது, ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில் பாடுவது. யாரெல்லாம் இந்த 10 பாடல்களை சொன்னாலும் அவர்களுக்கு கண்ணனை போன்ற கணவன் கிடைப்பான். அல்லது கல்யாணம் ஆனவர்கள் சொன்னால் பெரியாழ்வார போல பிள்ளை பிறக்கும். இதை விட நம்ம என்ன கேட்க முடியும் சொல்லுங்க? கண்ணனாட்டம் கண்ணறைந்த கணவன் கிடைத்தால் பெண்ணுக்கு அது போதும். பெரியாழ்வார போல பக்தர் ஒருத்தர் குழந்தையா பிறந்தால் அதை விட ஒரு தாய் இன்னொன்னு எதிர்பார்க்க போறதில்லை. அப்படிப்பட்ட ஆண்டாள் கண்ணனை கனவு கண்டாள், கல்யாணம் பண்ணிக்கொள்ள ஆசை கொண்டாள். கண்ணனும் சம்மதிச்சுட்டார். கல்யாண நாள் வந்தது. கண்ணன் உள்ளே புகுகிறார். புகும்போது பூப்புனை கண்ணி புனிதனோடு காப்பு நான் கட்ட கனா கண்டேன் தோழி நான். ஆண்டாளுடைய பாசுரம். பூப்புனை கண்ணி புனிதன். கண்ணனை ஆண்டாள் புனிதன்னு கூப்பிட்டாள். என்ன புனிதத்தன்மை? இவருக்குதான் ஒண்ணு பெரிய ஆச்சாரம் கிடையாது. வெண்ணெய், பால், தயிர் இதுகள்லயே பொழுதுபோக்குறவராச்சே. உண்மை பேசுற ஆச்சாரம் கூட கிடையாது, திருடாமல் இருக்கிற ஆச்சாரம் கூட கிடையாது. அப்படி இருக்கிறச்சே புனிதன் ஆண்டாள் கூறுவதற்கு என்ன காரணம்னால், அன்னைக்கு ஒரு நாள் கண்ணன் குளித்து விட்டு வந்தாராம். அன்னி வரைக்கும் அவர் குளிச்சதே கிடையாது. ஆண்டாளை கல்யாணம் பண்ணி போறோம், கல்யாணத்தன்னைக்காவது குளிச்சுட்டு போக வேண்டாமா? அன்னைக்கு கூட குளிக்காம போயிருப்பார். ஆனா மாமனார் இதை பார்த்துட்டு பெண்ணை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா, அந்த பயத்தில் அவரோ பெரிய ஆச்சாரசீலரா இருக்கார், நாமோ குளிக்கிற ஆச்சாரம் கூட இல்லை, இன்னைக்கு ஒரு நாளாவது குளிச்சுட்டு போவோம். பூப்புனை கண்ணி புனிதனோடு காப்பு நான் கட்ட கனா கண்டேன் தோழி நான். அப்ப கண்ணன் ஒருத்தர் குளிக்காமல் இருந்தே பேர் எடுத்தவர். அதுக்குன்னு பெருமாளே அப்படித்தான் நினைச்சிட வேண்டாம். ராமன் எப்போதும் சரைவில் போய் நீராடுவார். யார் மேல தம் மேல பட்டுட்டாரும் சந்தேகம் வந்தாலும், வேற யார் வேட்டியாவது யார் புடையாவது காத்துல ஆடி தம் மேல பட்டுதுன்னு சந்தேகம் வந்தா ராமன் சரையூல போய் 100 தடவை முழுக்கு போட்டு விட்டு வருவார். 100 தடவை மூக்க பிடிச்சுன்னு முழுக்கு போட்டு வருவாராம். எதுக்கு? வேற எங்கேயும் பட்டுனதுக்கு இல்ல. யார் வேட்டியாவது யார் புடவையாவது காற்றில் ஆடி தம் பேர்ல பட்டுதோங்கிற ஐயம் ஏற்பட்டால், அப்பனா அவர் ஆச்சாரம் எங்க இருக்கு? கண்ணன் எங்க இருக்காரு? இப்போ கல்யாணத்தண்ணி கூட குடிக்கலாமா? கண்ணன் யோசிச்சுட்டு இருக்கார். எதுக்கு எடுத்தாலும் குடிக்கிற ஆச்சாரம் வேணும் ராமன் நினைச்சிட்டு இருக்கார். 2 பேருமே தெய்வம் தான். கண்ணனுக்கு ஒரு பெருமை, ராமனுக்கு ஒரு பெருமை. தன்னுடைய நல்ல பண்புகளாலேயே அனைவரையும் ஜெயித்திருந்தவன் ராமன். தன்னுடைய தீம்புகளாலேயே, விஷமத்தினாலே, பொய் சொல்றதுனாலே, திருடுறதுனாலே, இத போல குணங்களாலேயே லோகத்தை ஜெயித்திருந்தவன் கண்ணன். பாவம் புண்ணியமாகிற கர்மங்கள் கண்ணனை தீண்டாதபடியால், நம்மை அவை தீண்டுகிறபடியால் நாம தான் ஜாகிரதையா இருக்கணுமே தவிர கண்ணனுக்கு கர்மங்களே கிடையாது. நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்மபலே ஸ்பிருகா என்று கண்ணனே கீதையில சொல்றார். என்ன கர்மங்கள் தீண்டாது, கர்மத்தினுடைய பயனில் எனக்கு விருப்பமும் கிடையாது. நம்மளையோ கர்மங்கள் பாதிக்கிறது, நாமோ கர்மத்தினால பண்ணி என்னென்ன பயனை அடையணும்னு